சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. But without faith it is impossible to please him. For he that come to God must believe that he is, and that he is a rewarder of them that diligently seek him. Hebrews 11:6. విశ్వాసము లేకుండా దేవునికి ఇష్టుడై ఉండుట అసాధ్యము. దేవుని యొద్దకు వచ్చేవాడు ఆయన ఉన్నాడనియు తన్ను వెతుకు వారికి ఫలము దయచేయువాడనియు నమ్మవలెను కదా. హెబ్రీయులకు రాసిన పత్రిక 11వ అధ్యాయం 6వ వాక్యం. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகின்றவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகின்றவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. அன்பின் தேவ பிள்ளைகளை, நாம் தேவனை எந்த அளவு விசுவாசிக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அவரிடத்தில் இருக்கும் பொழுது 2 மனநிலையில் நாம் இருப்போமானால் நிச்சயம் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஆபிரகாமை பாருங்கள். தன் பலமாய் வாழ்ந்த குடும்பத்தின் மத்தியிலிருந்து தேவ அழைப்பையும் தேவ சத்தத்தையும் கேட்டபோது ஆண்டவரை விசுவாசித்து கடந்து வந்தார். அவர் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறிப்போனார். நாம் எப்படி இருக்கிறோம்? தேவ சத்தத்தை கேட்டபொழுதும் தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாமல் இருப்போமானால் நிச்சயம் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். நாம் விசுவாசிப்போமானால் நிச்சயம் சகல காரியத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.